கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, சார் ஆலய காணையில் விளையாட்டுத்தனமாகவும் கேட்டிருக்கின்றீர்கள். எல்லாத்திலும் விளையாடுற மாதிரி ஒரு அர்ஜுனா இதிலையும் விளையாண்டு இருக்கீங்க. மீன் பிடிக்கிற ஆப் அந்த எங்க கூட மீன் நிற்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிற ஆப் ஒன்று தாரன்னு கூட ஜனாதிபதி தாரன்னு சொல்லி இருந்தவர். எப்போ அந்த ஆப்பை தருவீங்கன்னா நாங்கள் கூட எங்கே மீன் நிற்குதோ அங்கே போய் பிடிக்கலாம். இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் ரெண்டும் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். ஆனால் உங்களுடைய ஊடக விளம்பரத்திற்காக என்றால் மனவேதனையுடன் பதிலளிக்கும். அதாவது 27(2) கீழ் நிலையில் கட்டின் கீழ் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலாக விஷேடமாக முதலாவது கேள்வியாக விஷேடமாக இந்த வடமராட்சி பருத்தித்துறை காணாமலாக்கப்பட்ட மீனவர்கள் பெயர்கள் என்ன என்பது அவர் கேட்டிருக்கின்றார். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, தாங்கள் கேள்வி கேட்பது உண்மையில் மீனவர்கள் மீதான அக்கறை என்றால் உண்மையிலேயே மனமுகர்ந்து நான் பதிலளிக்க விரும்புகின்றேன். ஆனால் உங்களுடைய ஊடக விளம்பரத்திற்காக என்றால் மனவேதனையுடன் பதிலளிக்கும். ஏனென்றால் அதாவது இதில் காணாமல் போனவர்கள் 2 பேர் அல்ல 4 பேர். அண்மைய தினம் ஒன்றில் வடமராட்சி பகுதியில் ஏழை மீனவர்கள் 2 கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயிருப்பது தொடர்பான விடயம் தாங்கள் நன்றாக அறிந்தது ஒன்றாகும். அதன் அடிப்படையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற விதத்திலும் யாழ்ப்பாணத்தின் ஒரு அமைச்சர் என்ற விதத்திலும் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பொறுப்பான பதில்களை கூறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தயவு செய்து கம்பி கட்டுகின்ற கதைகளை சொல்ல வேண்டாம். முதலாவது கேள்வி, வடமராட்சி பருத்தித்துறையில் காணாமல் ஆக்கப்பட்ட 2 மீனவர்களின் பெயர் என்ன? அதில் முதலாவது நபர் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றேன். 27/5/2026 அன்று பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடற்துறை நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்று 2 மீன்பிடி படகுகளும் 4 மீனவர்களும் காணாமல் போனதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதுதான் உண்மை. 27/5/2026 ஆண்டு அன்று இரவு சுமார் 11 மணி அளவில் பருத்தித்துறை பகுதியில் உள்ள முனை இறங்குத்துறையிலிருந்து மீன்பிடிக்க புறப்பட்ட பின்னர் காணாமல் போன 2 மீனவர்கள் குறித்த தகவல்கள் பின்வருமாறு. படகின் இலக்கம் OFRP A 3892 ஜப்னா நோட். முதலாவது நபருடைய பெயர் சோதிலிங்கம். அவருடைய அடையாள அட்டை இலக்கம் இணைக்கப்பட்டிருக்கின்றது. 2வது கஜிகுமார், அவருடைய வயது 37. முதலாவது வயது 54. அதே போன்று 27/5/2026 மாலை 6 மணி அளவில் பருத்தித்துறை பகுதியில் உள்ள கட்கோவளம் இறங்குத்துறையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற பின்னர் காணாமல் போன 2 மீனவர்கள் குறித்த தகவல்கள் பின்வருமாறு. அவர்கள் படகின் இலக்கம் OFRP A 2286 ஜப்னா நோட். முதலாவது நபர் ராமகிருஷ்ணன், அவருடைய 52 வயது. 2வது ரவிராஜ், அவருக்கு 26 வயது. 2வது கேள்வி, இந்த 2 மீனவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? இந்த 2 மீனவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட திகதி என்ன? 2 மீனவர்கள் 4 மீனவர்கள் 2026/5/27 திகதி காணாமல் போயிருக்கின்றார்கள். 3வது கேள்வி, அன்றைய தினம் தங்களுக்கு 2 மீனவர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதா? 4வது கேள்வி, ஆமனில் இந்த 2 மீனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட தினம் அன்று தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆமனில் இந்த மீனவர்கள் தொடர்பாக நடவடிக்கை என்னவென்று கேட்டிருக்கின்றீர்கள். இவ்வேளை மீனவர்கள் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் மற்றும் காணாமல் போதல் கையாளுவது தொடர்பாக கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் துறையால் ஒரு செயல்முறை பின்பற்றப்படுகிறது. அதன்படி இந்த நிலைமை குறித்து அறிந்தவுடன் இலங்கை கடற்படை தலைமையகத்திற்கும் அதே போன்று கொழும்பு கடல் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள இலங்கை கடற்படை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. மீனவர்கள் தேடும்படி உடனடியாக தொடங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அனர்த்த நிவாரண முகாமைத்துவ நிலையத்தினுடைய பிரதி பணிப்பாளர் அவர்களுக்கும் இது சேவையான தகவல் தெரிவிக்கப்பட்டது. அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மாற்றமல்ல, இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனடியாக நான் நேரடியாக பாதுகாப்பு செயலாளரோடு தொடர்பு கொண்டேன். அதே போன்று கடற்படை தளபதியோடு தொடர்பு கொண்டேன், இராணுவ தளபதியோடு தொடர்பு கொண்டேன். அதே போன்று அனர்த்த நிவாரண
பிரிவினரோடு தொடர்பு கொண்டேன். அனைவரையும் இந்த செயற்பாட்டோடு முன்னிக்கும்படி என்னால் பணிக்கப்பட்டது. அடுத்ததாக அவர் கேட்கப்பட்ட கேள்வி 5வது கேள்வியாக இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட தினத்திற்கு அடுத்தடுத்த நாட்கள் மீனவர்கள் தொடர்பாக கடற்படை ட்ரோன்கள் மூலம் பருத்தித்துறை கடற்பரப்பிலும் அதே நேரம் வடமராட்சி கடற்பரப்பிலும் தேடியதாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லியிருந்தவர் சார். யாழ்ப்பாணத்தினுடைய கடற்பரப்பு இலங்கையை விட 8 மடங்கு. ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளங்குமரன் அவர்கள் ஊடகம் ஒன்றை தெரிவித்திருந்தார். அவ்வாறாயின் கொழும்பிலிருந்து எப்போது அந்த ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டு பருத்தித்துறையை வந்தடைந்தது, அவ்வாறு 400 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இலங்கை கடற்படையிடம் உண்டா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு போகிறது கூட அவ்வளோ 400 கிலோமீட்டருக்கு ட்ரோன் இல்லை. கொழும்புல இருந்து என்ன வடமராட்சி கடற்படையில் வடமராட்சியில் வந்து கடற்படையும் நேவியும் ரெண்டும் சேர்ந்து எப்படி தேடினான்னு கேட்க விரும்புகிறேன். 6வது, இந்த தேடுதலில் இலங்கை கடற்படை வானூர்திகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டதாக தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு தேடுதலும் பொறுப்பாக தங்களால் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டு. அவ்வாறு தேடப்பட்டிருந்தால் எத்தனை ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன, எந்தெந்த நாட்களில் இவை சேவையில் தேடுதலுக்காக ஈடுபட்டிருந்தன, இது தொடர்பாக தாங்கள் எவ்வித கவனமும் இல்லாமல் வெறுமனே அரசியல் செய்வதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். இன்று வரை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இனிமேல் இவ்வாறான காணாமல் போதல்கள் போன்றவற்றை தடுப்பதற்கு, இது கடைசி கேள்வி, தங்களுடைய அமைச்சு எடுக்கும் முயற்சி என்ன? ஐயா, எனக்கு 5 நிமிடம் இருக்கிறது, 1 நிமிடம் தாருங்கள். சும்மா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க சார். ட்ரோன் வந்தது கொழும்புல இருந்து பருத்தித்துறை முழுக்க தேடினாண்டு அந்த 2 மீனவர்களும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. கேள்வி நேற்று அனுப்பினான், இன்றைக்கு அமைச்சர் கூட இல்லை. அப்போ யார் பதில் தாரது ஐயா? இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை மீன் தொடர்புடைய தகவல்கள் பெறும். அதாவது நாங்கள் கேட்கின்ற ஒரு சில கேள்விகள் எங்களுடைய அமைச்சுக்குரிய விடயங்கள் அல்ல. அது குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சோடு தொடர்புபட்டவை. மேலதிகமாக உங்களுக்கு தகவல் தேவைப்படுமாக இருந்தால் கடற்படையினர் சென்ற நேரம், வந்த நேரம், அவர்களுடைய தேடுதலுக்காக பயன்படுத்தப்பட்ட படகுகள், விமானங்கள் தொடர்பான தகவல்களை மேலதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உரிய நிறுவனங்களோடு உரிய அமைச்சுடன் கேள்விகளை கேட்கும்படியும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையும் தொடர்புடைய தகவல்களை பெறும்படி, அதாவது நீங்கள் ட்ரோனரை பற்றி கேட்டிருக்கின்றீர்கள், அவ்வாறான விளையாட்டுத்தனமாகவும் கேட்டிருக்கின்றீர்கள். எல்லாத்திலும் விளையாடுற மாதிரி ராஜுனா இதெல்லாம் விளையாண்டுருக்கீங்க, பரவாயில்லை. அது தொடர்பாகவும் நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். 7வதாக கேட்டிருக்கின்ற இது தொடர்பாக தாங்கள் எதுவித கவனம் இல்லாமல் வெறுமனே அரசியல் செய்வதாக பொதுமக்கள் கருதுகின்றார். இன்று வரை இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? உண்மையிலேயே நாங்கள் இதில் அரசியல் செய்யவில்லை. இதில் அரசியல் செய்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து பாதுகாப்பு தரப்பினருக்கு இதை அறிவித்திருக்கின்றோம். தேடுதல் நடவடிக்கைகளை ஈடுபடுத்தியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அந்த பிரதேசத்திற்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரனும் அதே போன்று ரஜீவன் அவர்களும் சென்று அந்த மக்களோடு நேரடியாக களத்தில் இருந்தார்கள். தேடுதல் நடவடிக்கைகளை ஈடுபடுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய மீனவர் சங்கங்கள், அங்கே இருக்கின்ற எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும், அது மாத்திரமல்ல அங்கே இருக்கின்ற மீனவர்கள், விசேடமாக அங்கே இருக்கின்ற மீனவ சங்கங்கள் எல்லோருமே எந்த விதமான பாகுபாடு இல்லாது தாங்களிடம் இருந்து பணத்தை செலவழித்து கொண்டு இந்த தேடுதல் நடவடிக்கை ஈடுபட்டார்கள். அப்போ அந்த தேடுதல் நடவடிக்கை ஈடுபடுகின்ற பொழுது நேரடியாக அதுக்கு போதுமான ஊக்குவிப்பினை நாங்கள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, அவ்வாறு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நாங்கள் சென்று பார்த்தோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்படுகின்ற மேலதிகமான ஏதாவது கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் அடுத்த வருகின்ற வாரங்களில் அது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதற்கும் இருக்கின்றோம். அதே போன்று அவர் கடைசியாக கேட்டுக்கணும், இனிமேல் இவ்வாறான காணாமல் போவதற்கு தொடர்பாக தடுப்பதற்கான நிச்சயமாக இதுநாள் வரைக்கும் எங்களுடைய கடல் பரப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய மீன்பிடி அமைச்சை எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான ஒரு நிலைமைகள் ஏற்படுகின்ற பொழுது உண்மையிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதுமான படகுகளோ வள்ளங்களோ அதே போன்று விமானப்படையினோடு தொடர்போ எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கவில்லை.
நாங்கள் இப்பொழுது நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் இருந்து நாங்கள் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்கு பாதுகாப்பு அமைச்சர், அதே போன்று பாதுகாப்பு செயலாளர், அதே போன்று அனைவரோடும் இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் மக்களிடமும் மாத்திரமல்ல மீனவர்களிடம் ஒன்றை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீனவர்களே, நாங்கள் எச்சரிக்கை விடுகின்ற பொழுது, அதாவது கடல் தொழில் அமைச்சின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் அதை நீங்கள் அவதானத்தில் எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய பாதுகாப்பு அங்கிகள் அணியாது செல்லுகின்றோம். அதன் ஊடாகவும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் விஷயம் அவருக்கான நடவடிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து வருகின்றோம் என்பதை கோரிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நன்றி. பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க 4 மீனவர்கள் உண்டு. நான் உங்களுக்கு கடிதத்தை போட்டிருந்தேன் 2 மீனவர்கள் நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு 1, 2, 3 நாள் என்ன தெரியுமாண்டு பரவாயில்ல என்றீங்கள். என்னென்றால் நான் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமாக கொடுத்தது அந்த மீன் பிடிக்கிற ஆப், அந்த எங்க கூட மீன் நிற்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிற ஆப் ஒன்று தாரன்னு கூட ஜனாதிபதி தாரன்னு சொல்லி இருந்தவர். எப்போ அந்த ஆப்பை தருவீங்கன்னா நாங்கள் கூட எங்க மீன் நிற்குதோ அங்கே போய் பிடிக்கலாம். அந்த கேள்வி நிச்சயமாக அவர் தனியாக கேட்பாராக இருந்தால் அந்த ஆப் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் சொல்வதற்கு தயாரானால், நீங்கள் இதில் உள்ளே அதை அடக்கப்படவில்லை என்பதை நான் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆப் சம்பந்தமான நடவடிக்கைகள் இப்போது எங்களுடைய டிஜிட்டல் அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் மீனவர்கள் எங்கே இருக்கின்றது என்பதை விட மீனவர்களை இதைவிட கூடுதலாக கண்காணிக்கக்கூடிய VMS என்கின்ற யந்திரம் இருக்கின்றது. அந்த யந்திரத்தின் மூலமாக கண்காணிக்கின்ற நடவடிக்கை, அதை போன்று மீனவர்களுக்கு மேலதிகமான உதவிகளை செய்கின்ற நடவடிக்கையும் நாங்கள் அதற்கான ஆப்பையும் தயாரித்து வருகின்றோம். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.